விக்ரமின் பிடியில் மாட்டிக்கொண்டிருந்த ஹேமந்தை காப்பாற்ற சரண் மற்றும் மோஹித்தின் தலைமையில் ஒரு படையே அந்த இடத்திற்கு இறங்கியது. அவர்கள் ஹேமந்தை காப்பாற்றியதுடன் விக்ரமை கொலை செய்யவும் முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். கடைசியாக விக்ரமை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து மன்னிப்பு கேட்கும்படி மிரட்டி கொண்டிருக்கும் போது சரியாக அந்த நேரத்தில் சுவிக்ஷா அங்கே வந்தாள். அவளுடைய பாடிகார்ட்ஸுடன் அங்கே வந்த சுவிக்ஷா சரண் மற்றும் மோஹித்தை குறிவைத்து விக்ரமை விடும்படி போராடி கொண்டிருந்தாள். சுவிக்ஷாவும் மும்பையில் ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்த பெண் என்பதால் அவளுக்கு இயற்கையாகவே செல்வாக்கு அதிகமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சுவிக்ஷாவின் அண்ணனும் மும்பையில் ஒரு இளம் ஹீரோவை போல பிரபலமாகி இருந்தான். ஆதவன் குடும்பத்தில் யாருடனும் சரண் ஒத்துப்போவதில்லை. அவர்கள் எல்லோருக்குமே சுவிக்ஷா இங்கே வந்து இருப்பது மிகவும் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. ஏற்கனவே அவனால் முழுவதுமாக பாதிக்கப்பட்டு இருந்த ஹேமந்துக்கு சுவிக்ஷா விக்ரமை காப்பாற்ற அங்கே வந்து இருப்பதை கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாமல் கோபத்தில் தவித்துக் கொண்டிருந்தான். சுவிக்ஷா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? நாங்க யாரும் உங்களை தொந்தரவு பண்ணவே இல்லையே. ஏன் தேவையில்லாம இந்த பிரச்சனையில வந்து தலையிடுறீங்க? இது சரியில்லை. முதல்ல எங்க மேல வச்சிருக்கிற ஸ்னைஃபர் குறிய வேற பக்கமா மாத்துங்க என்று சொன்னான் சரண். அவளிடம் அதிகார தொனியில் பேச தைரியம் இல்லாமல் லேசாக சிரித்தபடியே சொன்னான். துப்பாக்கியின் குறி அவனை நோக்கி இருக்கும்போது அந்த நேரத்தில் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற எந்த ஐடியாவும் இல்லை. கோபத்தில் ஏதாவது ஏடாகூடமாக நடந்துவிட்டால் அதற்கு பிறகு யோசிப்பதற்கு கூட நாம் இருப்போமா என்பது தெரியாது என்பதால் அமைதியாக இருக்க முடிவு செய்தான். சுவிக்ஷா ஏன் இங்கே வந்தாள் என்பது அவனுக்கு இன்னமும் புரியவில்லை. எல்லா வழிகளிலும் யோசித்து பார்த்தாலும் அவளுக்கும் விக்ரமுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று சுத்தமாக தெரியவில்லை. அந்த நேரத்தில் சுவிக்ஷாவின் பார்வை நேராக விக்ரமின் மீது விழுந்தது. அதே நேரத்தில் கூட்டத்தில் இருந்த சுரபியையும் அவள் கண்டுபிடித்து லேசான கிண்டலான பார்வையுடன் சிரித்தாள். அப்போது மெதுவாக அவள் விக்ரமின் அருகில் வந்து அவன் காதில் கிசுகிசுத்தாள். விக்ரம், இப்போ எனக்கு என்ன சொல்ல போற? தேங்க்ஸா இல்ல சாரியா? சரியான நேரத்துல நானும் என்னோட பாடிகார்ட்ஸும் இங்க வரலனா இந்நேரம் உன்னோட நிலைமை என்ன ஆகியிருக்கும்னு நினைச்சு பாத்தியா? கண்டிப்பா அவங்க உன்னை கொன்னு இருப்பாங்க. நீ வேணா உசுருக்கு பயப்படாம இருக்கலாம், ஆனா உனக்காகவே வாழற என்ன கொஞ்சம் நினைச்சு பாத்தியா என்று கேட்டாள். அந்த விஷயத்தை கேட்டவுடன் விக்ரமிற்கு டக்கென சுரபியின் ஞாபகம் வந்தது. அவன் லேசாக ஓரக்கண்ணால் அவளை பார்த்தான். விக்ரமிற்கு கல்யாணமான விஷயமும் அவனுடைய மனைவி சுரபியும் இதே இடத்தில்தான் இருக்கிறாள் என்பதும் இன்னமும் சரணுக்கும் மோஹித்துக்கும் தெரியாது. ஒருவேளை தெரிந்திருந்தால் அவளை பிணைய கைதியாக வைத்துக்கொண்டு விக்ரமை மன்னிப்பு கேட்கும்படி மிரட்டியிருக்க வாய்ப்பிருந்திருக்கும். அவர்களுக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருப்பதே நல்லது என்று நினைத்தான் விக்ரம். அதனால் அவனது உணர்வுகளை நேரடியாக சுரபியிடம் காட்டுவதற்கு தயங்கினான். உண்மையில் விக்ரமிற்கு ஏதாவது ஆகிவிட்டால் சுரபியின் நிலைமையை நினைத்து பார்க்கவே மிகவும் கஷ்டமாகவே இருந்திருக்கும். இப்பதான் நமக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா ஒரு புரிதல் ஏற்பட்டு லைஃப் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல தான் இவங்க எல்லாம் வரணுமா? இவனுங்களை கூட சமாளிச்சிடலாம், ஆனா இந்த சுவிக்ஷாவை சமாளிக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது என்று விக்ரம் மனதிற்குள் நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தான். என்ன, எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறியா என்று சுவிக்ஷா அவனை பார்த்து கேட்டாள். அவன் மனதில் நினைத்ததை அப்படியே அவள் சொல்வதை கேட்டு விக்ரம் ஷாக்காக அவளை பார்த்தபடி எதுவும் தெரியாதபடி மீண்டும் கண்டுகொள்ளாமல் இருந்தான். சுவிக்ஷா வழக்கம் போல எப்போதும் விக்ரமை கண்காணிக்க சிலரை ஸ்பையாக யூஸ் செய்து கொண்டிருந்தாள். அப்படி அவனை ஃபாலோ செய்து வரும்போதுதான் இந்த விஷயம் எல்லாம் அவளுக்கு தெரிய வந்தது. உடனே அங்கிருந்து வேகமாக விக்ரமை காப்பாற்றி அவனிடம் ஒரு நல்ல பெயரை எடுக்க வேண்டும் என்று நினைத்தாள் சுவிக்ஷா. அவளுக்கு விக்ரம் மீது பாசம் இருந்தாலும் அதை விடவும் அவன் தன்னை கவனிக்க வேண்டும் என்பதற்காக எப்படியாவது ஏதாவது செய்து அவனை இம்ப்ரெஸ் செய்ய நினைத்தாள். அவள் நினைத்தது போலவே விக்ரமை காப்பாற்றி அவன் மனதில் ஒரு நல்ல இடத்தை பிடிக்க அவளுக்கு ஒரு சரியான சந்தர்ப்பம் அமைந்தது. அதை நினைத்து உண்மையிலேயே மிகவும் சந்தோஷப்பட்டாள் சுவிக்ஷா. விக்ரம் அவளை பலமுறை நிராகரித்தாலும் அந்த நேரத்தில் அவன் மீது இருக்கும் கோபம் சீக்கிரமே சமாதானமாக முடிந்து விடுகிறது. மீண்டும்
அவனை பார்க்கும்போதோ அவன் ஏதாவது பிரச்சனையில் இருக்கும்போதோ அவள் விக்ரமிற்கு உதவி செய்ய வேண்டும் என்று தோன்றியது. இருந்தாலும் விக்ரமை பற்றி அவள் ஏற்கனவே தன் அண்ணனிடம் சொல்லியிருந்தாள். ஆனால் அது அப்போதைய கோபம் மட்டும்தான். அவளுக்கு விக்ரம் தான் எப்போதும் தன்னுடைய உயிராக நினைத்தாள். அவனுக்காக எந்த எல்லை வரைக்கும் போவதற்கு தயாராக இருந்தாள் சுவிக்ஷா. நீ எதுக்காக இதெல்லாம் பண்ற? நான் நினைச்சிருந்தா இந்த இடத்துல இருந்து ரொம்ப ஈஸியா தப்பிக்க முடியும். எங்களுடைய பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல நீ இங்கிருந்து கிளம்பு என்று அவளை பார்த்து சொன்னான் விக்ரம். அவன் சொன்னதை கேட்டு சரணும் மோஹித்தும் கைகளை மேலே தூக்கியபடி ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். என்ன இது? நாம சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். எது எப்படியோ அவ இந்த இடத்தை விட்டு போனா அதுவே போதும். ஆதவன் குடும்பத்து கூட எல்லாம் சண்டை போட்டு நம்மளோட மூக்க நாமளே உடைச்சிக்க கூடாது என்று நினைத்தான் சரண். விக்ரம் சுவிக்ஷாவை இந்த இடத்தில் இருந்து கிளம்ப சொன்னதும் அவள் லேசாக சிரித்தபடி, ஏன் வந்ததுமே என்ன வெளியே அனுப்ப பாக்குற? எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுறியா என்று கேட்டாள் சுவிக்ஷா. ஷபா, நீ இங்கே இருந்து என்னமோ பண்ணி தொலை, எனக்கு என்ன வந்துச்சு என்று சொல்லியபடி சலித்து கொண்டான் விக்ரம். என்ன விக்ரம், நான் உன்னை காப்பாத்த தான் இங்க வந்திருக்கேன். அதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்லாட்டியும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் திட்டாமையாச்சும் இருக்கலாம்ல என்று கேட்டாள் சுவிக்ஷா. நீ வந்து காப்பாத்துற அளவுக்கெல்லாம் இங்க ஒண்ணுமே நடக்கல. அவங்க அப்படி என்ன பண்ணிட போறாங்க என்று கேட்டான் விக்ரம். இப்போ நான் வரலனா உன்னோட நிலைமை என்ன ஆகியிருக்கும்னு உனக்கே தெரிஞ்சிருக்கும் என்று சொன்னாள் சுவிக்ஷா. விக்ரம் சுவிக்ஷாவை எத்தனை முறை நிராகரித்தாலும் தனது அண்ணன் வந்து பார்த்து கொள்வான் என்று அவள் நினைத்து கொண்டிருந்தாள். எப்படி இருந்தாலும் இந்த ஜென்மத்தில் விக்ரம் தான் தனது உயிர் என்று சுவிக்ஷா எப்போதோ முடிவு செய்து வைத்து விட்டாள். இந்த மகேந்திரா குடும்பத்தோட 4வது ஆள் உன்னோட கதையை முடிக்க வந்திருக்கான். ஆனா விக்ரமாதித்யா ரொம்ப திறமசாலின்னு இன்னமும் அவங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த நேரத்துல நான் இங்க வராம இருந்திருந்தா தேவையில்லாம எவ்வளவு உயிர் போயிருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா என்று சுவிக்ஷா அவனை பார்த்து கேஷுவலாக சொன்னாள். விக்ரம் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க, விக்ரம், நீ ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும். மகேந்திரா குடும்பத்துக்கு ரத்த சண்டைகள் எல்லாம் ஒன்றும் புதுசு கிடையாது. இப்போ நீ அவங்களோட இடத்துல இருக்க. அவங்க என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த மகேந்திரா குடும்பத்தை சேர்ந்தவங்க உன்னை அடிச்சிருப்பாங்க, இல்லனா கொன்னு இருப்பாங்க. அதுக்கு முன்னால நான் இங்க வந்து உன்னை காப்பாத்திருக்கேன். நீ அபினவுக்கு கால் பண்ணி வர சொன்னாலும், நீ ஆதித்யாவோட குடும்ப பேரை சொன்னாலும் அவங்க உன்னை சும்மா விட மாட்டாங்க. அவங்க இப்போ உன் மேல ரொம்ப கோபத்துல இருக்காங்க. அவங்க 1 டஜன் ஆளுங்களை கூட்டிட்டு வந்து உன் முன்னாடி நின்னா உன்னால எதுவும் பண்ண முடியாது. நீ ஒன்னும் சூப்பர் ஹீரோ கிடையாது என்று சொன்னாள் சுவிக்ஷா. அப்போது அவளுடைய மனநிலை மிகவும் திருப்திகரமாக இருந்தது. அவள் சரியான நேரத்தில் வந்து விக்ரமை காப்பாற்றி விட்டதாக நினைத்து பெருமைப்பட்டு கொண்டாள். சுவிக்ஷா விக்ரமை பார்த்து பேசிவிட்டு மெதுவாக திரும்பி சுரபியையும் சதீஷ் கிருஷ்ணாவையும் லலித்யாவையும் பார்த்தாள். அந்த நேரத்தில் சுரபி உண்மையிலேயே ஒரு மோசமான மனநிலையில் இருப்பது அவளுடைய முகத்தை பார்க்கும் போதே சுவிக்ஷா கண்டுபிடித்து விட்டாள். அவளுடைய நிலைமையில் யாராக இருந்தாலும் அப்படித்தான் இருந்திருப்பார்கள். கிருஷ்ணா ஃபேமிலியை சேர்ந்த இந்த 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இவங்க எல்லாம் இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி விக்ரம் கூட சேர்ந்தாங்க? இந்த பொண்ணால தான் கண்டிப்பா இங்க ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் என்று லலித்யாவை பார்த்தபடி மனதிற்குள் நினைத்து கொண்டாள் சுவிக்ஷா. லலித்யா அடிக்கடி விக்ரமையே பார்த்து கொண்டு இருப்பதை கவனித்து சுவிக்ஷாவுக்கு அவளுக்கும் விக்ரமின் மீது ஏதோ ஒரு ஈர்ப்பு இருப்பதை புரிந்து கொண்டாள். சுவிக்ஷா, நீ இங்கிருந்து கிளம்புனா நல்லா இருக்கும் என்று விக்ரம் அவளை பார்த்து கூலாக சொன்னான். அவள் உடனே தலையில் கையை வைத்து மூச்சை விட்டாள். அவளுக்கு விக்ரமின் மீது கோபம் வந்தது. இருந்தாலும் வெளியே காட்டிக்கொள்ள முடியாமல் அமைதியாக அவனையே முறைத்து பார்த்தபடி இருந்தாள். இவனுக்கு இப்போ என்ன வேணுமா? எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஒருவேளை அவனோட ஒய்ஃப் முன்னால ஹெல்ப் கேட்கறதுக்கு வெக்கப்படுறானா? போன தடவை அவனோட ஒய்ஃப் தான் எனக்கு எல்லாமே, அவளுக்காக எது வேணும்னாலும் பண்ணுவேன்னு சொன்னான். ஆனால் இப்போ அவன் முன்னாடி என்கிட்ட ஹெல்ப் கேட்டா அது அவனுக்கு வெக்கக்கேடான விஷயமா இருக்குமோன்னு ஃபீல் பண்ணுறான் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். அவளுடைய மனம் அமைதி இல்லாமல் அலைக்கழித்தது. விக்ரமனின் அந்த மனப்பான்மை அவளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. சுவிக்ஷா, நீங்க ஆதவன் குடும்பத்தோட வாரிசா இருக்கலாம். நான் ஹேமந்த் 7 ஸ்டார் குரூப்போட வாரிசு. உங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த பிரச்சனையில என்னோட அப்பாவும் இன்வால்வ் ஆகியிருக்கிறாரு. அதனால நீங்க தலையிடாம விலகி போயிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்று ஹேமந்த் தீவிரமான தொனியில் சொன்னான்.
அதை கேட்டதும் சுபிக்ஷா அவனை பார்த்து லேசாக முகத்தை சுழித்தாள். ஹேமந்தின் குரல் அவளுக்கு ஒரு எச்சரிக்கையை போல் ஒலித்தது. அதே நேரத்தில் அவனை பார்க்கும்போது பாவமாக இருந்தது. ஒரு 7 ஸ்டார் குரூப்ஸோட சொந்தக்காரனை இப்படியா போட்டு அடிக்கிறது? இந்த விக்ரம் ரொம்ப கொடூரமானவன். இப்படிப்பட்டவன் எப்படி எனக்கு சூட் ஆவான்னு நினைச்சிட்டு இருக்கேன் என்று விளையாட்டாக மனதிற்குள் நினைத்து கொண்டாள் சுபிக்ஷா. அவள் ஹேமந்தை பார்த்து, மிஸ்டர் ஹேமந்த், நான் அவரை எங்க வீட்டு போறேன், அங்க வந்து பண்ணுங்க. தைரியம் இருந்தா தாராளமா பண்ணுங்க என்று சொன்னாள் சுபிக்ஷா. மகேந்திரா குடும்பத்தில் இருந்து சரண் அங்கே இருந்ததால் அவன் முன்னாள் விக்ரம் யார் என்பதை சுபிக்ஷா வெளிப்படுத்தவில்லை. அது இன்னமும் ஆபத்தானது என்று அவள் நினைத்தாள். எல்லாவற்றிற்கும் மேலாக விக்ரம் ஆதித்யா மகேந்திரா குடும்பத்தின் தொழிலில் உயிர் நாடியாக இருந்த முக்கியமான கப்பலை வெடிக்க வைத்தான். அவனுடைய உண்மையான அடையாளம் தெரிந்தால் இன்னமும் மோசமாகிவிடும் என்று அவள் நினைத்தாள். ஐ எம் சாரி, இன்னைக்கு இந்த நிலைமையில அதிகமாக பாதிக்கப்பட்டது நான் தான். நீங்க ஆதவன் குடும்பத்தில் இருந்தா என்னால் அவனை எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நான் ஏற்கனவே இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்லிட்டேன். அவருக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சதுனால நானே சொன்னாலும் அவர் இதை சும்மா விட மாட்டார் என்று சொன்னான் ஹேமந்த். சுபிக்ஷா கோபத்துடன் முகம் சுழித்தபடி, ஹேமந்த், இது மும்பை, குஜராத் கிடையாது. உனக்கு ரொம்ப தைரியம் இருக்கிற மாதிரி காட்டிக்காத. உன் அப்பா 7 ஸ்டார் குரூப்ஸோட தலைவருனா அப்போ நான் எல்லாம் என்ன என்று கோபமாக சொன்னாள். அவள் பேசுவதை பார்த்து ஹேமந்த் பதிலுக்கு என்ன சொல்வதென்று தெரியாமல் சரணை திரும்பி பார்த்தான். அவனுக்கு விக்ரமின் மீது இருந்த கோபம் எல்லாம் சுபிக்ஷாவின் பக்கம் திரும்பியது. ஆனால் சிட்டியில் மிகப்பெரிய குடும்பமான ஆதவன் குடும்பத்து பெண்ணிடம் பிரச்சனை செய்தால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்று அவனுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. ஹேமந்த் ஆழ்ந்த குரலில் சரணை பார்த்து, சரணண்ணா, எனக்கு எப்படியாவது அவனோட உசுறு வேணும். என்னை அசிங்கப்படுத்தின விக்ரம மட்டும் ஏதாவது பண்ண நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணனா அந்த 10 பில்லியன் ப்ராஜெக்டை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்ல, விக்ராந்த் மகேந்திராவையும் இங்க வர சொல்லுங்க. மகேந்திரா குடும்பத்தோட பிளாக் செக்யூரிட்டிஸையும் இங்க வர சொல்லுங்க என்று சொன்னான் ஹேமந்த்.